கோவை மக்களவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி மக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டது. மக்கள் தங்களது வாக்கினை ஆர்வமுடன் செலுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து கோவை உப்பிலிபாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி மக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் பொதுத் தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகிறது. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். அனைவரும் ஜனநாயகத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். 100% வாக்குப்பதிவை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இல்லை, உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்தியாவினுடைய பொதுத் தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். ஓட்டர்கள் அத்தனை பேரும் ஒரு அரசாங்கத்தை நிர்ணயிக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே 100% வாக்குப்பதிவை எல்லோரும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.